our channel Accent Challenges. இன்னைக்கு நான் உங்களுக்காக புது challengesோட வந்திருக்கேன். இந்த challenge என்னன்னா riddles அப்படின்னு சொல்ற ஒரு challenge. இந்த riddles அப்படின்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, 4-5 இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ்ல வந்து மூவி, சாங், இப்படி நிறைய எல்லா விதமான காமெடி ஆக்டரோட பேரு எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். அதுதான் அது வந்து கண்டுபிடிக்கணும். அது ஏன் இந்த சேலஞ்ச் நாங்க இன்னைக்கு கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு, வேற எதுவும் இல்ல. எங்க வீட்டுல ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கினாங்க. ஓகே, நிறைய இருக்குது இல்ல. அந்த ஸ்நாக்ஸ்க்காக எனக்கு என் தங்கச்சிக்கும் சண்டை, தங்கச்சிக்கும் எனக்கும் உடனே தம்பிக்கும் சண்டை. இந்த வீடியோல அவனால வர முடியாது, ஏன்னா கேமரா ரொம்ப சின்னது. ஸோ அதனால 2 பேரோட முடிச்சுக்கிட்டோம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை. ஸோ அந்த சண்டேல வந்த கேம் தான் இந்த ரிடில்ஸ். ஸோ இந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஃபுல்லா கிடைக்கும். யாரு தோக்குறாங்களோ அவங்க எஸ் சேலஞ்சுக்கு ஓகே சொல்லணும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஃபுல் டே எஸ் சேலஞ்ச். ஓகே, நான் ஜெயிச்சேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெயிச்சேன்னா அவ நான் என்ன சொன்னாலும் என்னோட அடிமை மாதிரி என் பின்னாடியே வரணும். ஓகே, இதுதான் எஸ் சேலஞ்சோட ரூல்ஸ். ஓகே, நீ வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்படி ஓகே, நடக்கும்போது பாத்துக்கலாம். ஓகே, எனக்கு தோத்தவங்க ஜெயிச்சாங்க சொல்றபடி நடந்துக்கணும். ஓகே, இதுதான் அந்த ரூல்ஸ். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோ எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். இதோட கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சாரி, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து நாங்க படத்துக்கு நேம் கண்டுபிடிக்க போறோம் பிக்சர்ஸ் வச்சு. சோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வரப்போகுது, பார்க்கலாம் என்னன்னு. ரெண்டாவது இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ இந்த வீடியோல நாங்க பாக்குற இமேஜ் வந்து கண்டுபிடிச்சோம், டிஸ்ப்ளே பண்ணுவோம். டிஸ்ப்ளே அதுதான் ஆப்வியஸ்லி. இது வந்து நாங்க பாத்துட்டோம். யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதோ அவங்களுக்கு வந்து அந்த கையில ஒண்ணு கொடுப்போம். எங்களோட இப்போ இருக்கிற அந்த சவுண்ட் யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறாங்கிறதுக்கு சவுண்ட் டூல். சோ யார் சொல்ல போறாங்கிறத வந்து இங்க அமைக்கிடணும். ஓகேயா, இது வந்து இங்க இருக்கும், இந்த இடத்துல. அது பட்டு விழுந்துச்சு. அப்ப நாங்க ஸ்நாக்ஸ் ஒரு ஓரமா வச்சிடறோம். இது மேல வைக்கிறோம். இப்படி யாரு சவுண்ட் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவா எல்லாம். அப்படி பண்ணிட்டா போச்சு. யாருக்கு ஆன்சர் தெரியுமா அவங்க எடுத்து இப்படி பண்ணணும். யாரு பண்ணாடி கையில எடுக்கிறாங்களோ அவங்கதான் இதுக்கு வந்து ஆன்சர். அப்படி எல்லாம் இல்ல, சவுண்ட் வரணும். இப்படி சவுண்ட் அதுதான் எடுத்து இப்படி கேமரா முச்சுக்காலே இப்படி பண்ணிட்டான்னு அர்த்தம். கையில எடுத்து கேமரா முன்னாடி புச்சு அப்படி பண்ணணும். எனக்கு நான் ஒரு வாட்டி பண்ணதான் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஃபர்ஸ்ட் இமேஜ் எனக்கு தெரிஞ்சிட்டு சொல்லிட்டா, ரஜினி முருகன். ஐயோ, கரெக்ட் கண்டுபிடிச்சேன். சரி, நெக்ஸ்ட் மூவி வரட்டும், நம்ம பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் எனக்கு ஒரு ஓகே மக்களே, இப்போ ஒரு பென் பேப்பர்ல என் பேர் பேர் எழுதியாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு இது ஜெயிச்சதுனால எனக்கு ஒரு பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் இமேஜ் வில்லம்பு நினைக்கிறேன். வில்லம்பு கரெக்ட். ஒரு கெஸ் பண்ணேன். இப்படி கேமரா நேரா பண்ணு. ஓகே, வில்லம்பு லக்ஷ்மிக்கு ஒரு பாயிண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். த்ரிஷா இல்லனா நயன்தாரா. எஸ், வாங்கிட்ட தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கவே விடல, அப்பலாம் அது விடல தான் இருக்காது. இப்ப நீ தான் ஆஃப் சைடு வைக்கிற. ஆஹா, என் சைடுல இல்ல, மிடில்ல தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 6. ஐயோ 24. எஸ் இல்ல யாருக்கு மார்க் இல்ல. இது வந்து யாருக்கு மார்க்? அவ தப்பா அவளே சொல்ல, நானும் தப்பா, அதனால யாருக்கு மார்க் இல்ல. 0 இப்படிதான் தப்பா சொன்னாங்க. குட்டி புலி. கரெக்ட். கரெக்ட், குட்டி புலி. சரி விடுங்க, நம்ம ஜெயிப்போம். கான்ஃபிடென்ட் விடக்கூடாது. இது என்ன வித்தியாசமா இருக்கு? ரெஸ்ட், ஒர்க், ஸ்விம்மிங், தூணு.
எதிர்நீச்சலா? அச்சா ஓகே, இது ரெண்டு விதமா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு பேருக்குமே 0 மக்களே. ஓகே நெக்ஸ்ட் போலாம். சரி, பரவாயில்ல, அடுத்து பார்ப்போம். 7th கொஸ்டின் இப்போ நாங்க இருக்கோம். நான் சொல்றேன். ஓகே கண்மணி. திச்கா Correct தான், correct. Correct. ஒன்னு சொல்லிருக்கோம். இது first நான் நிம்மதியா இருப்போம். ஒன்னு சொன்னா டேலி ஆயிடும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். நான் பிடிச்சிட்டேன், அவன் சொல்றேன். நான் பிடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன். Next movie name. Next 9th question. தெரியுமா? இங்க சொல்லு பாப்போம். பட்டத்து யானை. கரெக்ட். கரெக்ட் தான். பட்டத்து யானை. 10th question. வினை தாண்டி வருவாரா? ஆமா அதேதான். வினை தாண்டி வருவாய். வினை தாண்டி டடடாயா. Yes, exactly that one. சொல்லேடா. Okay, அடுத்தது நீ தோந்துரும் போல இருக்கே. நம்மதான் ஆடு போல இருக்கே. நெக்ஸ்ட் 2 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோந்துரும் போல இருக்கே. இது என்னது? தெரியலையே. ரிவர் புலியா, அருவி புலியா? பாயும் புலி. அது அருவி பாஞ்சி வர்றதுனால பாயும் ஓ புலி. மை காட். இதுக்கு இது ரெண்டு தெரியாம பேரும் போச்சு. 0. என்னது இது? இது என்னது இருக்கு? வீரம் மூங்கினி. எனக்கு தெரிஞ்சுட்டு. பருத்தி வீரன். எப்படி இதெல்லாம் தெரியுது? நாங்களாம் யாரு? ஏன்னா இவளுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்களாம் யாரு? சுனாமிலே ஸ்விம்மிங் அடிப்போம்ல. சரிப்பட்டு வர மாட்டேன். நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங். பார்த்தாலே தெரியுது, சண்டை கோழி. ஆமா இது ஈஸி. நீ பேசிட்டு இருக்க கேப்ல பண்ணிட்ட, அதனால இது தப்பு. ஒரு வாட்டி தான் விடுவேன் நான் மன்னிச்சு. எப்படியெல்லாம் நான் தெரியாது வரமாட்டேன். சரி அடுத்து. சரி ஓகே நெக்ஸ்ட் வா. ஆன்சர் இஸ் அந்த போடி. 14th question. என்னது இது? என்னது இது? இது ஏதோ சொல்லுவாங்களே. இவர் பேரு எனக்கு தெரியாது. இது ஐயோ, இவர் பேர் மறந்துட்டேன். இவர் பேர் என்ன? மன்மதன். மதன் அவங்க நீ வந்து இது சரி மண்ணுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. மதன். சரி ஓகே. 15வது கொஸ்டின். இரும்பு திரை. நீ ஆல்ரெடி என்ன எல்லாம் பார்த்து வச்சிட்டியா? ஒண்ணு நான் பார்க்கல. டக்கு டக்குன்னு சொல்றத பார்த்தா உங்க மேல டவுட்டா இருக்கே. வீடியோல ஆல்ரெடி ஆன்சர் பார்த்த மாதிரியே இருக்கு. பார்த்திருந்தானே எல்லாமே சொல்லிருக்கணும். சரி 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 அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஏதுதான் ஓவரா? கரெக்ட். இது சரி சரி சரியா? ரைட் ரைட் ரைட்டா? சும்மா அடிச்சு விடு. எல்லாம் மூவியே திருத்தமா இருக்கு. சரி சரி சரியா? டிக் டிக் டிக். அட பாவி. சரி 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 சரி. ஏதோ திருத்தனமா வளரிக்கிட்டு வாய்க்கு வந்ததும் வளரும் வந்து. 17வது கொஸ்டின். எங்க வீட்டு பிள்ளை? நம்ம வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளையே இல்லை. ஐயோ என்ன நிறைய முட்டை தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? சரி இன்னும் என்ன இருக்கு? டோன்ட் வரி. நான் கொஞ்சம் கேப் போதும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து அடுத்த ரிடல்ஸ்க்கு போனோம். அடுத்த ரிடல்ல வந்து இதை விட கம்மியான ரிடல் தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இதுவே வந்து நிறைய நிறைய பண்ணுறோம். இது வேற. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 12 பண்ணிட்டோம். அதனால இது வந்து 5 மட்டும் பண்ணுவோம். 5. ஓகே உங்களுக்கு ஓகே தானே? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர். அப்புறம் லாஸ்டா உங்களுக்கும் வந்து ஒரு ரிடல் கொடுப்போம். அதுவும் நீங்க வந்து கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன ஆன்சர் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. எஸ்.
உங்களையும் நாங்கள் வந்து விட மாட்டோம். நீங்களும் இந்த கேம்லாம் விளையாடுங்க. அவளே பெஸ்ட் அவளே மொக்க போட்டானு கேட்கா. அதை நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டார்ட் ஆயிட்டு பார்ப்போம். கெஸ் த ஃபுட். சில்லி பரோட்டா. சில்லி பரோட்டா. சரி, ஆனால் கண்டுபிடிக்கும் படி இது ஈஸி தான். புளியோதரை. நான் இவ கண்டுபிடிப்பா அப்படின்னு நினைச்சேன், கண்டுபிடிக்கல. என் மூளை ஒர்க் ஆகுதுக்கு முன்னாடி ஒன் ஆன்சர் இருக்கு. அதுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சிச்சு. பன்னீர் பட்டர் மசாலா. அப்பா ஒன்னாவது வாங்கிட்டோமே. பெருமோன்னு நினைச்சேன். ஏன்னா நான் ஒரு ஃபுட்டி. இப்போ ரெண்டு எனக்கு கொஞ்சம் டூர் எடுத்து. ஓகே, புலாவ். அச்சோ, லவ் இங்கிலீஷ்ல பூ இல்ல. சரி, இது நெக்ஸ்ட். பால் பனியாரம். பனியாரம். தமிழ்ல பனி. அச்சா, நான் ஹவுஸ் ஆரம். ஓகே ஓகே. இது என்ன சொல்லுவாங்க? ரெண்டையுமே தெரியாது. இது வந்து லைஃப் லைன். இது வந்து அது பேர் மறந்து போச்சு. ரொம்ப மறந்தாச்சு. பீஸா. சா. டூ டாப். தமிழ்ல சா. நெக்ஸ்ட் 8. இது என் உலகத்துல எவ்வளவு பெரிய இட்லி அப்படி ஜப்பான்கார என்னென்னவோ நீங்க என்னன்னா இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி இருக்கு. ஜப்பான்காரன் என்ன கண்டுபிடிச்சா நாங்க இதை கண்டுபிடிச்சிட்டோம். பானிபூரி. நான் பாக்கிறதுக்குள்ள நான் இங்க எழுதிட்டு இப்படி பாக்கும்போது ஆன்சர் ரெடியா வைக்கிறா. சரி, இது இருக்கட்டும். சரி, இது போட்டும். நெக்ஸ்ட். நான் இங்க எழுதிட்டு இப்படி வரதுக்குள்ள உனக்கு ஆன்சர் ரெடி ஆயிருது. நீ இமேஜ் பாத்துற டக்குன்னு. அதனால சரி அதாவது நெக்ஸ்ட். ஆஃப் கோர்ஸ் நீ தான் நிறைய மார்க் வாங்கியிருக்க. அப்ப இந்த நீ படி. நான் எழுதுறேன். இந்தா இரு. இது சர்க்கரை பொங்கல். ஓகே மக்களே, கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 5 ஆயிட்டு. அவ்வளவுதான். ஓகே, இது முடிஞ்சு நெக்ஸ்ட் லாஸ்ட் ரிடல்ஸ். ஓகே, இது வந்து என்னன்னு பாப்போம். ஓகேவா? ஃபைன் தமிழ் ஆக்டர்ஸ் நேம். இதுதான் இந்த ரிடலோட இது. வாங்க பார்க்கலாம். ஆக்டர்ஸ் நேம் கண்டுபிடிக்க போறோம். 5 தான். எல்லாமே 5 5 5 5. அத்தர்வா. நான் ஆ அப்படின்னு படிக்கிறதுக்குள்ள வாவ படிச்சிடுறா. எனக்கு தெரிஞ்ச அவதான் வின்னருங்க. நான் இப்பவே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். தேவையே இல்லாம இந்த 5 கொஸ்டின் வேஸ்ட். எஸ், நான் பாவம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐயோ, விஜய் தேவர்கொண்டா. ஆமா, ஹோடா. தெரிஞ்சிட்டு. என்னது? விக்ரம். ஓ, விக்ரம். கண்டுபிடிச்சிட்டாயா? ஒண்ணுதானே கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படியும் அவ்வளவுதான். நீ தான் ஜெயிக்க போற. ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஐயோ பாவம், கண்ணீர் அடிக்கா. Find this actor.
எனக்கு தெரியும். கமலஹாசன். கரெக்ட். நீ எதுவும் விட்டு கொடுக்கலையே. இல்ல இல்ல, நான் இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கமல் ஜுவல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ கண்டுபிடிச்சிட்ட. நெக்ஸ்ட். இவர் பேர் தெரியாது. பிரபுதேவா. நல்ல வேலை தெரியல. இவர் பேர் தேவா. பிரபு தேவா வருமா, பிரபு ஹரி வருமா, பிரபு வருமானே சொல்லிருக்கலாம். நான் யோசிக்குது. ஓகே நெக்ஸ்ட். தெரியும். டக்குன்னு அப்படி பிடிச்சா அப்படி நான் சொல்லல, இது என் கையை விட உன் கைக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. இது ஏன்னா மேபி உனக்கு லெஃப்ட் ஹேண்டுங்கிறதுனால அது டக்கு டக்கு ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு என்னால வர விஜய் முடியும். ஆண்டனி. Yes, that's right. நீ என்ன மார்க் போடாம அப்படி இது பண்ணிட்டே இருக்க? சாரி, இது வரைக்கும் நான் எத்தனை என்ன இது? அச்சா ஓகே சொல்லியாச்சு. இவர் பேர் தெரியாது. ஹரிஷ் கல்யாண். கல்யாண் ஜுவல்லர்ஸ். எனக்கு நிறைய பேரோட பேர் தெரியாது. லாஸ்ட் 2 அதுக்கப்புறம் அந்த 2 வச்சா என்ன வழிய வைக்கிறேன் என்ன எப்படியோ நம்ம தான் தூக்கு. அடுத்த எஸ்டர்லஞ்சுக்கு ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. இவர் யாரு? ப்ரூஸ்லி தெரியுது. இது என்ன அர்த்தம்? முரளி. முறைக்கிறது முரளி. ஓகே நல்ல ஐடியா. மூலக்கணக்கில இருப்பாங்க போல. எனக்கு தெரியும். தெரியும். சூர்யா நான் தான் கண்டுபிடிச்ச மக்களே. தெரியும். அவ்வளவுதான் முடிச்சு. இப்போ வந்து ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ண வேண்டியது. அது கவுண்ட் பண்ணல. நானே உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன். என் தங்கச்சி தான் ஜெயிச்சா. சேலஞ்ச்ல நான் நாங்க தான் வந்து ரொம்ப நேர்மையா இருப்போம். நான் வந்து எண்ணினா நான் வந்து எதெல்லாம் சொல்லுவேன். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஸ்கோர் எடுத்திருக்காங்க தனலட்சுமி. அடுத்தபடியாக அர்ச்சனாவுடைய ஸ்கோர் எண்ணி விடலாம். 1 2 3 4 5 6 7 8 8 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அர்ச்சனா. மிக அவமானமாக தோற்றது அர்ச்சனா. அதனால் இந்த கேம் இந்த ஸ்நாக்ஸை நான் அழுது ஏங்கி ஏங்கி இந்த கொஞ்சம் பாவம் புனிய பார்த்து தாயன் லட்சுமி இந்த கொஞ்சம் பாவம் புனிய பார்த்தாயன். ப்ளீஸ்ல இருந்தா எனக்குதான் சரி ஓகே மக்களே. எஸ் சேலஞ்சுக்கு ஒரு ஆடு அவருக்கு சிக்கிட்டு நான் தான் அந்த ஆடு, வேற யாரும் இல்லை. இந்த எஸ் சேலஞ்சுக்கு வீடியோ நாங்க கூடிய விரைவில் அப்லோட் பண்றோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க எதுவும் தப்பா வச்சிருந்தா ப்ளீஸ் உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எங்களை forgive பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then bye from அர்ச்சனா and லக்ஷ்மி. எங்களோட சேனலை மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வந்துட்டே இருக்கும் எங்க வீடியோ. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய். Bye.